அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மூன்று விஷயங்களை நாம் கடைபிடித்து நடந்தால் நம்முடைய முகம் எப்பொழுதும் பொலிவாகவே காணப்படும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நபித்தோழருக்கு சொல்லி கொடுத்த பண்பு. இந்த மூன்று பண்புகளை நம் வாழ்க்கையில் நாம் கடைபிடிக்கும் காலமெல்லாம் நம்முடைய முகம் என்றும் பொலிவாக பிரகாசமாக இருக்கும். அந்த மூன்று பண்புகள் என்ன? அந்த சஹாபியிடத்திலே கேட்டார்கள். ஒரு சஹாபியினுடைய முகம் எப்பொழுதுமே பொலிவாக காணப்படும். மற்ற நபித்தோழர்கள் கேட்டார்கள், உங்களுடைய முகம் மட்டும் எப்பொழுதும் பொலிவாக காணப்படுகிறது, என்ன காரணம் அப்படி என்று கேட்கும் பொழுது அந்த நபித்தோழர் சொன்னார்கள், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு மூன்று பண்புகளை எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த மூன்று பண்புகளையும் நான் கடைபிடித்து நடக்கின்றேன். எனவே அல்லாஹு தாலா என்னுடைய முகத்தை எப்பொழுதுமே பொலிவாக வைத்திருக்கிறான். என்ன? ஒன்று, பிறரை பற்றி நான் புறம் பேசுவதில்லை. இரண்டாவது, பிறருடைய குறையை நான் பார்ப்பதில்லை. மூன்றாவது, அல்லாஹ் பிறருக்கு கொடுக்கப்பட்ட நியமத்தை நான் கண்டு பொறாமைப்படுவதில்லை. இந்த மூன்று பண்புகளும் வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்பது என்பது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அடுத்தவர்களை பற்றி புறம் பேசாமல் இருப்பது, அடுத்தவர்களுடைய குறையை பார்க்காமல் இருப்பது, அடுத்தவர்களை கண்டு பொறாமை கொள்ளாமல் இருப்பது, இந்த மூன்று செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் நம்முடைய முகம் என்றும் பிரகாசமாக இருக்கும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். இந்த அழகிய பண்பை பேணி நடக்கக்கூடிய பாக்கியத்தை அனைவருக்கும் அல்லாஹு தஆலா தந்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.